ஹலோ காய்ஸ், இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இந்த வீடியோவில் என்னோடய பேக்கிங்க்காக நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸை தான் அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து நியூவாக யாராவது ஆன்லைனில் பொருள் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். நான் 5 இடங்கள்ல ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு 2 இடம் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதாவது கஸ்டமர் சர்வீஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அதில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற இது வந்து விஏஜே ஹோம் மார்ட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இவங்கள்ட்டேருந்து எனக்கு சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி திங்ஸுமே ரொம்ப சீப்னு சொல்ல முடியாது, கரெக்டான ரேட்டில் இருந்தது. பொருளோட குவாலிட்டி அதுக்கேற்றாப்புல கரெக்டாக இருந்தது, நல்லா இருந்தது. இவங்க ஒரு ஹோம் பேக்கர்ஸ். இவங்க ஒரு சேனல் வச்சு பெருசாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். இவங்க வந்து இப்போ புதுசாக இந்த ஹோம் பேக்கிங் ஐட்டங்களும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நான் அதை பார்த்து தான் இதில் ஆர்டர் போட்டிருந்தேன். இவங்கக்கிட்ட வந்து எனக்கு சர்வீஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் இவங்ககிட்ட எனக்கு என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா, நான் பேக்கிங் பவுடர் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வரவே இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் மோல்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் அந்த மோல்டுக்கு பதிலாக எனக்கு வேறு ஒரு மோல்டு அனுப்பிட்டாங்க. ப்ளூ கலரில் வேற ஒரு ஹார்ட் ஷேப் மோல்டு அனுப்பிட்டுருந்தாங்க. நான் அதை உடனே அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். அவங்க வந்து அதுக்கு எனக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு சாரியும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேக்கிங் பவுடருக்கு எனக்கு 1 டேக்குள்ளே எனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொருள் எல்லாமே நான் இன்றைக்கி ஆர்டர் போட்டிருந்தேன்னா எனக்கு அடுத்த நாள் என் கையில் ரீச் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு கஸ்டமர் சர்வீஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே இப்படி தானே சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா நான் கேரளாவிலேருந்தும் ஒருத்தவங்ககிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஹோல்சேல்னு வேறு போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ரொம்ப ஹை ரேட்டில் இருந்தது. நான் ஹோல்சேல் தான் நினச்சி ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ஆர்டர் போட்டுட்டேன் தெரியாமல். பார்த்தா நான் இன்னொரு வெப்சைட்டில் பார்க்கும்போது அவங்க ஆஃபர் போடாமையே அவங்கள விட எனக்கு கம்மி ரேட்டில் எனக்கு கிடச்சிருந்தது. இத்தனைக்கும் அவங்க ஆஃபர் போட்டிருந்தாங்க நான் வாங்கின இடத்துல இருந்துட்டு. அவங்க அதுக்கப்புறம் நான் பே பண்ணதுக்கப்புறவு 3 டேஸ் கழித்து தான் எனக்கு பொருளே டிஸ்பேட்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருள் எனக்கு வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. அதனால் எல்லாருமே வந்து போட்ட அடுத்த நாளே நம்மளுக்கு வந்து சேர்ற மாதிரி சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி சர்வீஸ் கொடுப்பாங்க. இந்த 2வது பாக்ஸில் உள்ள திங்ஸ் எல்லாம் நான் எங்கே பை பண்ணியிருந்தேன்னா, நிறைய பேர் ஆன்லைனில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்கள. நான் கேக் எசென்ஷியல் டீலர்கிட்ட தான் இதை நான் வாங்கியிருந்தேன். இவங்களோட நிறைய ப்ரொமோஷன் வீடியோ பார்த்து எடுத்து தான் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இவங்கக்கிட்ட பொருள் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் பொருள்லாம் நல்லா சீப்பாக இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இவங்கக்கிட்ட நான் ஒரு டின் வாங்கியிருந்தேன். அந்த டின்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 3 டின் சேர்ந்தே 200ல் தான் வந்திருந்தது. ஆனால் எனக்கு வந்து 4 டின்னாக வந்து குட்டியாக ஒரு டின்னுமே கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா பொருளுமே கிட்டத்தட்ட நான் வெளியே பார்க்குற ரேட்டை விட இவங்கக்கிட்ட ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக தான் இருந்தது. அதனால் இவங்கக்கிட்ட எனக்கு கொஞ்சம் ஒர்த்தாக தான் தெரிஞ்சிச்சு இவங்ககிட்ட பொருள் வாங்குறது எல்லாமே. நீங்கள் உங்களுக்கும் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கொஞ்சம் கம்மி ரேட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவங்ககிட்ட தாராளமாக வாங்கிக்கலாம். இவங்களோட சர்வீஸு சொல்லியே ஆகணும். எனக்கு ஒரு பொருள் கூட மிஸ் ஆகலை. நான் 2 டைம் இவங்கக்கிட்ட வாங்கியிருக்கேன். 1 டைம் கூட எனக்கு வந்து பொருள் சேஞ்ச் ஆகவும் இல்லை, மிஸ் ஆகவும் இல்லை. நான் என்ன பொருள் கேட்டிருந்தேனோ அந்த பொருள் அப்படியே எனக்கு வந்து சேர்ந்துருந்துச்சு. அதே மாதிரி இவங்களுமே எனக்கு வந்து நான் பே பண்ண அன்னைக்கே எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 or 2 டேஸில் எனக்கு வந்துருச்சு, வீட்டுக்கு ரீச் ஆகிடுச்சி. சர்வீஸும் ரொம்ப ஸ்பீடாக இருந்தது எனக்கு. அதனால் இவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்கக்கிட்ட நான் நிறைய பை பண்ணது என்னென்னா, குட்டி குட்டி சிலிக்கான் மோல்டு அந்த மாதிரி தான் நான் பை பண்ணியிருந்தேன். பிறகு கேக் மேலே வைக்கிற டாப்பர் இந்த மாதிரி நான் பை பண்ணியிருந்தேன். உண்மையிலுமே ரேட்டுக்கு ஏற்றாப்புல வெஸ்டர்ன் சீப்பாகவும் இருந்தது. இந்த மாதிரி நான் இன்னொரு இடத்துலையும் ப்ரொமோஷன் வீடியோ பார்த்து நான் பை பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அப்பெல்லாம் இருந்தாங்க. அவங்க நிறைய ப்ரொமோஷன் வீடியோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நான் அதை பார்த்து நானும் பை பண்ணியிருந்தேன். ஆனால் அங்கே வந்து எனக்கு சர்வீஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல வந்து அங்கே வந்து சாக்லேட், காம்பவுண்ட் சாக்லேட், பிஸ்கட் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி நான் சில விஷயங்கள் பை பண்ணியிருந்தேன். அதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து அவங்க ஃபுல்லாகவே காம்பவுண்ட் சாக்லேட்டாகவே அனுப்பிட்டாங்க. நான் சாக்லேட் கேட்டதுக்கு அதே ப்ராண்டில் வந்து அவங்க வந்து காம்பவுண்ட் சாக்லேட் எனக்கு அனுப்பிட்டாங்க. நான் அதை வந்து அவங்ககிட்ட மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. சரி மேம், ஓகே மேம், நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இவ்வளோ பேலன்ஸ் வருது அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த இதுக்கு நீங்கள் பொருள் வாங்கிக்கிட்றீங்களான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட எல்லா பொருளுமே இருந்ததால் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்போ உங்களுக்கு நாங்கள் இதை ரீஃபண்ட் பண்ணிடுறோம்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அப்போ நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்.
ஆனால் அவங்க அதை எனக்கு ரீஃபண்ட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒவ்வொரு டைம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது, மேம் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணல நான் உங்கள்கிட்ட எப்போவுமே நான் மெசேஜ் பண்ணுவேன். அப்போ அதுக்கு மட்டும் தான் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்கன்னே எனக்கு அப்படி எண்ணம்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஓயாமல் கேட்குறதுக்குமே எனக்கு கில்ட்டியாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தேன் அது 300 சம்திங் இருந்தது. சரி ஓகே, அப்போ ஒரு பொருளை வாங்கியாவது நம்ம இதை கழிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி அவங்கக்கிட்ட வந்து எனக்குன்னு ஒரு பாக்ஸ் தேவைப்பட்டது. அந்த பாக்ஸ் இருக்கான்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். ஆனால் அவங்க வந்து அது இல்லை அப்படின்னாங்க. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு அந்த கோவச்ச சாக்லேட்டு திருப்பியும் தேவைப்பட்டதுங்கிறதுனால நான் அவங்கக்கிட்ட வந்து எனக்கு இந்த சாக்லேட் எனக்கு கொடுத்துருங்கன்ட்டு எக்ஸ்ட்ரா பே பண்ணி என்னோடய அமௌண்ட்டை நான் வாங்கிக்கிட்டேன். இந்த பார்சல் அவங்க வந்து எனக்கு அனுப்பிவிட்ட அந்த கோவச்ச சாக்லேட்டோட பார்சல் தான். இதே மாதிரி நான் சேலத்துலேயும் ஒருத்தங்கிட்ட கோவச்ச வேன் ஹவுண்டன் சாக்லேட் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட ப்ரைஸ் எனக்கு 1000 சம்திங் வந்திருந்தது. அவங்க வந்து கொரியர் ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ் என்கிட்ட வாங்கியிருந்தாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், எதுக்கு எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ் வாங்குறீங்கன்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸ்ட்ரா சம்டைம்ஸ் வந்து வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா அவங்க வந்து 50 ருபீஸ் ஆர்டர் கேட்டுருவாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க உடனே எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு அந்த இதையும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மேம் உங்களுக்கு 50 ருபீஸ் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த 50 ருபீஸை எனக்கு உடனே ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அப்போவுமே எனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க என்னோடய நம்பரை வாங்கி. அந்த ஷாப்போட நேம் எனக்கு கரெக்டாக தெரியாது. ஆனால் அந்த ஷாப் வந்து சேலத்தில் தான் இருக்குது. என்னோடய வாட்ஸ்அப்பில் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. அதனால தான் எனக்கு அது அவங்க நேம் சொல்ல தெரில. நான் அவங்களையுமே ஒரு இன்ஸ்டாகிராமோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்து தான் நான் அவங்ககிட்டையும் பை பண்ணியிருந்தேன். அவங்களோட சர்வீஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப ஜென்யூனாகவும் இருந்தாங்க. உடனே எனக்கு ரீஃபண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், கரெக்டாக. நீங்களும் இப்படி ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, புதுசாக யாராவது ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட பண்ணுங்கள். அப்போ வந்து அவங்க வந்து உங்களுக்கு சர்வீஸ் ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கிளைண்ட் நிறைய கிடைக்கிறதுக்காண்டி அவங்க பெஸ்ட்டாக தான் எப்போவுமே கொடுப்பாங்க. உடனே உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும், ரீஃபண்ட் எதுனாலுமே உடனே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்களும் அதே மாதிரியே பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.